ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேரு ட்ரீம் கிச்சன். வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருக்குமே ஸ்கூல் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ளே ஒரு படபடப்பு வரும். குழந்தைங்களை எப்படிலாம் நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அது கூடவே நம்மளோட ஃபேஷனையும் நாம் பார்க்கணும், நம்மளோட வேலைகளையும் நாம் கொஞ்சம் செஞ்சுக்கணும். டே பிஃபோர் ஸ்கூல் வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரிப்பரேஷன், நம்மளோட க்ளீனிங் ரொட்டீன், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கூல் டேஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு சில ப்ரிப்பரேஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதில் முக்கியமாக ஒன்று, வெஜிடபிள்ஸ் தேவையானதை பை பண்ணி வைக்கிறது. நம்மளோட ஃப்ரிட்ஜில் மறுநாள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாமே தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக செய்ய போகிறது, என்னோடய ஃப்ரிட்ஜை முதல்ல நான் க்ளீன் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீன் தான் நாம் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜை எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம எப்போவும் போல் பாத்திரம் விளக்குற சோப் வச்சு நம்ம எல்லா திங்ஸையுமே க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு, தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வைக்கணும். நாம் செய்ய வேண்டிய வேலை இதுதான். லைட்டாக தொடச்சிட்டு விட்டுறக்கூடாது. இப்போ நான் உள்ளே எல்லா திங்ஸையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வெளியில் உள்ள தூசி எல்லாத்தையுமே நான் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நம்ம எப்போவுமே ஃப்ரிட்ஜை உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே க்ளீன் பண்ணணும். நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வேறு எதுவுமே எடுக்கலை. நான் வீட்டில் இருக்கிற நம்ம சோடா உப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட க்ளீனிங் கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதில் சோடா உப்பு வச்சு நாம் க்ளீன் பண்ணும்போது நமக்கு பேட் ஸ்மெல் ஏதாவது ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்மெல் நமக்கு வராது. ஸோ நம்ம இந்த மாதிரி சோடா உப்பு வச்சு நம்ம தண்ணியில் லைட்டாக உள்ளே ஃபுல்லாக ஜில்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இப்போ கேக் அதிகமாக செய்கிறதுனால ஒரு சில சாக்லேட்ஸ் நம்ம கேக்கை உள்ளே வச்சு எடுக்கும்போது லைட்டாக க்ரீம் படுறது, அந்த மாதிரி ஒரு சிலது நமக்கு அந்த இடத்துல ஒட்டி இருக்கும். நம்ம இந்த மாதிரி சோடா உப்பு வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக எல்லா கரையுமே நமக்கு போயிடும். பார்த்தாலே தெரியும், நம்ம துடைக்கும் போதே ஈஸியாக எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஃப்ரிட்ஜை நம்ம எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 monthsக்கு ஒன்ஸ் அது ஃபுல்லாக இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணணும். நீங்கள் லைட்டாக 1 month ஒன்ஸ் உள்ளே ஃபுல்லாக லைட்டாக கிளாத்தில் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு திங்ஸை வச்சாலுமே ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 1 monthக்கு ஒன்ஸாவது நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து வர அந்த பேட் ஸ்மெல் நமக்கு வராது. திங்ஸும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். உள்ளேயும் சரி வெளியில் டஸ்ட்டையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜை நம்ம அடிக்கடி கை உள்ளே விட்டு துடைக்கிறதுனால வெளியில் உள்ள பகுதியில் நம்ம கையில் உள்ள அந்த நம்மளோட கைத்தடம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் அங்கங்கே இருக்கும். இதை நம்ம லைட்டாக ட்ரை கிளாத்துட்டு மட்டும் தொடச்சா அது போகாது. அதே மாதிரி நீங்கள் ஈர துணிட்டு தொடச்சாலுமே காஞ்சதுக்கப்புறம் அந்த தடம் தெரிகிற மாதிரியே தோணும். நான் அதை இன்றைக்கி காயின் கிளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். அதில் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு ஃப்ரிட்ஜ் வெளியில் உள்ள டோர் அப்படியே புதுசு மாதிரியே ஆயிரும். நான் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் இதை 110க்கு தான் இதை வாங்கியிருந்தேன். 110க்கு இது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். நமக்கு மேலே விரிக்கிற ஒரு மேட்டும் கீழே நம்ம 3 ரேக்லேயும் நமக்கு கீழே வாட்டர் ப்ரூஃபில் இருக்கிற அந்த மேட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. பார்க்க எனக்கு இந்த டிசைன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுனால நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. 110க்கு இது ஒர்த்துனே சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் மேலே நான் ட்ரை கிளாத் தொடச்சதுக்கப்புறமும் அந்த தடம் நம்ம வச்சு எடுக்கிற தடம்லாம் தெரியுது. நான் இன்றைக்கி காயின் கிளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். இதுட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ரை கிளாத்து, சுத்தமான கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட கையில் பட்டுற அந்த தடம் எதுவுமே தெரியாது. நமக்கு ஃப்ரிட்ஜ் புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு தொடச்ச உடனே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இப்போ நான் தொடச்ச பகுதியும் துடைக்காத பகுதியும் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள், தொடச்ச பகுதி இந்த பக்கம், துடைக்காத பகுதிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. நேரில் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. இதே மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் மேலே உள்ள பகுதியும் சரி, நம்ம டோர் பகுதி, நம்ம கை பிடிக்கிற பகுதி, இது எல்லாத்துலேயுமே காயின் கிளீனர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜ் டோர் பகுதி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் புதுசாக வாங்கின அந்த மேட்டும் மேலே ஃபுல்லாக விரித்து விட்டுட்டேன்.
இது விரிச்சதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருந்தது. இது 2 பகுதியிலையும் நமக்கு வந்து 3 காலமில் நமக்கு வந்து ஏதாவது திங்ஸ் வந்து போட்டு வைக்கிற ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து மெயினான ஐட்டம் நம்ம வந்து அடிக்கடி தொலைகிற பொருள் கிச்சனில் அந்த பொருட்களெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மெயினாக இது வாங்கினதுக்கான காரணம் வந்து ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கேஸ் புக்கு, இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் வைக்கிறதுக்கும் நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு சில இதை நோட் பண்ணி வைப்போம். கிச்சனில் வந்து இந்த பொருட்கள் வேணும் வேண்டாம் அந்த மாதிரி நோட் வைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எங்கேயாவது எழுதி வச்சுட்டு மறந்து வச்சுருவோம். இந்த மாதிரி இது அதுக்கப்புறம் நம்ம நிறைய பில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் உயரத்தில் இருக்கலாம், குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு எட்டவும் வந்து செய்யாது. அது வந்து முக்கியமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து சோர் பகுதிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இடையில உள்ள கேப்பில் வந்து நான் மெயினான பொருட்களெல்லாம் வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ காயின் கிளீனரில் பாருங்கள், நம்ம டச் பண்ண அந்த தடம் வந்து எல்லாமே இதில் வந்து தெரியும். இப்போ நம்ம இதை வச்சு ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் அந்த அழுத்தம் வந்து எதுவுமே இதில் வந்து இருக்காது. உங்களுக்கு துடைக்கும் போதே டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியும். இந்த காயின் கிளீனரை வந்து நம்ம வந்து மிரரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வார்ட்ரோப், கபோர்டு இதில் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கை பட்டு அங்கங்கே தடம் தெரிகிற இடத்துலலாம் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நல்லாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜை ஒரு வழியாக சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம உள்ளே க்ளீன் பண்ணுற திங்ஸும் எல்லாமே நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் நம்ம வெஜிடபிளை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே முக்கியமாக யூஸ் பண்ணும். இப்போ ஸ்கூல் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எப்படியும் காலையில் குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை பண்ணியோ இல்லை பொரிச்சோ நம்ம வந்து கொடுப்போம். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் ரொம்ப நாள் தேடி வாங்கின ஒரு பொருள் தான். ஃபுல்லாக உள்ள ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் அழகாக. இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சைடில் உள்ள பகுதியில் நான் வந்து என்னோடய வாஷிங் மிஷினோட வாரண்டி புக்கு, அதுக்கப்புறம் கேஸ் பாஸ் புக்கு, நம்மளோட ரேஷன் கார்டு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்து போட்டு வச்சுருக்கேன். முக்கியமான திங்ஸு. ஏன்னா இதில் வந்து சைடில் மறைவாக இருக்கிறதுனால யாராலையும் அது ஈஸியாக எடுக்க முடியாது குழந்தைங்களால். இந்த பக்கம் நான் வந்து கலெக்ட் பண்ணுற பில்ஸு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பக்கம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜு பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் க்ளீன் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ சூப்பராக வந்து மாற்றியாச்சுன்னு. மேலே உள்ள இந்த ட்ரேயில் வந்து நான் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்லி இலை, மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் காய்கறி எல்லாமே இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். மேலே உள்ள ட்ரேயில் உள்ள அடுக்கில் மாவு பாக்ஸ் வைக்கிறதுக்காக கேப் விட்டு வச்சுருக்கிறேன். எப்போவுமே வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாவு வந்து ரெகுலராக என்னோடய வீட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா ஈவினிங் ஆனால் டியூஷன் எடுக்கிறதுனால ஈஸியாக சமையல் செய்கிறதுக்கு இட்லி தோசை ஊற்றிக்கிட்டோன்னா நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும்ன்றனால எப்போவுமே வந்து மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட்ஸு, இந்த மாதிரி செர்ரி சிரப், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டோர் பகுதியில் வந்து வச்சுருக்கிறேன். நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசரோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் வச்சாச்சு. இந்த வருஷத்துலேருந்து தம்பியும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால எல்லாமே வந்து 2 திங்ஸாக வந்து வாங்க வேண்டியிருக்கு. நம்ம ஸ்கூலுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி அட்டை போடுறத விட பெரிய வேலை வந்து நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொண்டு போகிற திங்ஸை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது இப்போது எல்லாமே. நெக்ஸ்ட்டு என்னோடய கேக் பேக்கிங் திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து ஃபுட் கலர், எசன்ஸு, அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற பீட்டர், அப்புறம் கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையுமே ஒரே அடுக்கில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுக்கிற பொருட்கள் வந்து அப்பப்போ எல்லாமே கலைஞ்சி போகாமல் ஒரே இடத்துல வைக்காமல் எல்லாத்துக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம எப்போவுமே எடுத்துகிட்டு வைக்கும்போது வந்து அது கலையாது. ஸோ இந்த செல்ஃபையும் நான் வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற மாதிரி நம்மளோட க்ளீனிங் ரொட்டீனை வந்து நம்ம வந்து அடிக்கடி டீப் க்ளீன் வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பொருளை எந்த இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா மார்னிங் கிச்சனில் வந்து நம்ம சமைக்கும் போது அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல எடுத்துகிட்டு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து கலையாது, கிச்சனும் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து சிப்ஸும் முந்திரியும் கிஸ்மிஸ் பழம் இது தான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சுருக்கேன். தம்பி ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூல் போகிறான்.
தம்பி வந்து கொஞ்சம் அழாமல் தான் வந்து போகிறான். இப்போலேருந்து 2 பேரையுமே வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால காலையில் கொஞ்சம் வேலை வந்து கடகடன்னு முடிக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் வாங்கும்போது நம்ம அதை வாங்கும்போதே குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து நீட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். லோ குவாலிட்டியில் வாங்கினோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி மாற்றுற மாதிரி வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வாங்கும்போது அது வந்து 2 டைம்ஸ்க்கு மேலே வந்து கிழிஞ்சிடுச்சு. ஸோ இந்த தடவை ரொம்பவே குவாலிட்டியாக பார்த்து வாங்கியாச்சு. தம்பியும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு ஹாப்பியாக வந்து கிளம்பியாச்சு. இந்த விழாக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் வந்து கால் வந்தது இன்றைக்கி ஒரு கேக் ஆர்டருக்காக. இன்றைக்கி வந்து 1 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக் ஆர்டர் தான் எனக்கு வந்து வந்திருந்தது. எனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பையனோட பர்த்டேக்காக. ரொம்பவே சூப்பரான கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்து எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட கேக் பேக்கிங் ஜர்னியும் இப்போ ரொம்பவே சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு. வீக்லி 2 ஆர்டர்ஸ் கிட்ட நமக்கு வந்து இப்போ வந்து கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. என்னோட கேக்கோட டிசைன் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது அது எனக்குமே இன்னுமே வந்து கொஞ்சம் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் நாம் தனியாக இருக்கும்போது நம்மளோட திங்கிங் வந்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்கும். நமக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து செய்யும்போது நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இருக்காது. மனசுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பாக மன மகிழ்ச்சியோடு செஞ்சு பாருங்கள். உங்களோட லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கும். நீங்களும் ஹோம் மேக்கராக இருந்து குழந்தைங்கள வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புனதுக்கப்புறமா உங்களோட ஃபேஷனாக நீங்கள் என்னதை வந்து தேர்ந்தெடுத்து செய்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.